சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் கிராமத்தில் மது போதையில் இருவர் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் கிராமத்தில் மது போதையில் இருவர் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் கிராமத்தில் மது போதையில் இருவர் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். வணக்கம் சக்திவேல், தகராறு தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் கோகிலா. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் கிராமத்தில் இரு நபர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு தாக்குதலாக மாறி சம்பவம் தொடர்ச்சியாக சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரையை அடுத்துள்ள இடைக்காட்டூர் மேலத்தெருவு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜி என்பவர் பேருந்து நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த போது அந்த வழியாக மற்றொரு நபருடன் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஏற்பட்ட தகராறு ராஜு மீது அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அங்கிருந்து தப்பித்து தனது வீட்டிற்கு சென்ற ராஜுவை தொடர்ந்து சிலர் இருசக்கர வாகனங்களில் வந்து தெருவுக்குள் பூந்து அவரை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த சிலர் மீதும் இந்த தாக்குதல் சம்பவமானது நடத்தப்பட்டுள்ளது. அந்த சம்பவத்தில் தினேஷ், ராஜேந்திரன், சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் காயமும் அடைந்ததாகவும் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவலானது கிடைத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து அப்பகுதியில் மக்கள் காவல்துறையினருக்கு தகவலும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சம்பவம் நடைபெற்ற இடத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மானாமதுரை துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா வழக்கு சம்பந்தமாக தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கோகிலா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.